அனைத்து அம்சங்களையும் கேட்டு தீர்ப்பு வழங்குவதற்கு உச்சநீதிமன்றம் ஜனவரி 19 தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர்களே, நாங்கள் அத்தனை அம்சங்களையும் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை வந்து நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஐயா, ஜெயக்குமார் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்துட்டு இந்த வீடு துரோகம் செய்ய ஓபிஎஸ் அப்படின்னு பதில் கூறியிருக்காரு. அதுக்கு என்ன உங்களோட கருத்து? இந்த வீடுல உணவு கொடுத்தவருக்கு நண்பருக்கு அவர் துரோகம் செய்திருக்கிறார். காலம் வரும்போது நான் பதில் சொல்லுவேன். சார், இப்ப தேர்தல்ல இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, நாடாளுமன்ற தேர்தல்ல பல கட்சிகள் அவருக்கு புரியும் நான் சொன்ன பதில். சார் இப்ப தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல பல கட்சிகள் எங்களோட கூட்டணி அமைக்க தயாரா இருக்காங்க அப்படின்றாங்க. அது என்ன மாதிரி கட்சிகள், என்ன மாதிரி வியூங்கள் சார்? உங்களுக்கு அதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு தான் முதலில் தெரிவிக்கும். தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னு தனிக்கையும் ஆரம்பிக்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு, கோட்பாடுகளுக்கு, இலக்குக்கு தமிழக மக்களும் கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களும் முழுமையாக ஆதரிக்கிற சூழல் உருவாயிருக்கிறது. சின்னம் கழகம் வந்து பிரிந்திருக்கிற சூழலில் இருக்கிறது. கழகம் ஒன்றுபட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பதனை நாங்கள் இந்த யுத்தத்துக்கு பிரச்சாரத்திற்கு செல்லுகிற வரை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் சிவடங்காதி ஊதிய சங்காக இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்த காரணத்தினால் நாங்கள் இந்த நிலையை எடுத்து மாவட்டம் தோறும் தேர்தலை எதிர்நோக்குவதற்கு நாம் என்னென்ன கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறோம். சார், இப்ப வந்து தேர்தல் அப்படின்னு சின்னம் வந்து பெரிய விஷயம். தேர்தல் சின்னம் வச்சுதான் பண்ண முடியும். நீங்க சின்னமும் அதிமுக கொடியோ பயன்படுத்தக்கூடாது. இது இறுதி பல்ல சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. 10ஆம் தேதி விசாரணை நடைபெற இருக்கு. சார், தேர்தல்ல என்ன மாதிரி கூட்டணி இப்ப நீங்க மோடி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாக வரை இருந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும். இந்த இயக்கம் வந்து தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர் உருவாக்கினார்கள். ஏழை எளிய மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் 10 ஆண்டு காலம், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 16 ஆண்டுகள், 26, 27 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி பெறுகிற உரிமையை மக்கள் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக வேஷ்டி கொடுத்த வாய்ப்பு. மீண்டும் நீங்க அதிமுக வேஷ்டி ஏற்கனவே இந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கேன். எங்களுடைய உடம்பில் ஓடுகிற ரத்தம் அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை யாராவது மாற்ற முடியுமா? தீர்ப்பு மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்க வேஷ்டியை மாற்றலாம், துண்டை மாற்றலாம், கொடியை மாற்றலாம். அப்படியே தற்காலிக தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆனால் எங்கள் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை யாராலும் எதுவும் தீர்ப்பு மூலமாக மாற்ற முடியாது. வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல 40 தொகுதியிலையும் நீங்க சார்ந்த அணி, அதாவது நீங்க சார்ந்த கூட்டணி, இது வந்து இந்திய அரசினை யார் தலைமை தாங்கி நடத்த போகின்ற தேர்தல். இந்த தேர்தல் வந்து இந்த நாட்டுடைய தேசிய கட்சிகள் தான் நாட்டை ஆள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய இந்தியாவில் இருக்கிறது. தேசிய கட்சிகளாக 2 முறை வென்று 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி மாண்புமிகு பாரத பிரதமர்கள் நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு நிறைய திட்டங்கள் தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மீண்டும் மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி தான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதன் கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கிறோம். பாஜக கூட்டணி தயாராகிட்டீங்க. பாஜக கூட்டணி இப்ப இல்ல தம்பி, இப்ப இல்ல. 10 ஆண்டுகளை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் கூட நாங்க அவங்களுக்கு தானே ஆதரவு கொடுத்துருக்கிறோம். எந்த இடத்துலயும் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு எங்கேயும் இல்லையே, பாதுகாப்பான தான் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூபியிலே நிலைமை மாறிடுச்சுல்ல. சிறுபான்மை மக்கள் அவருக்கு ஆதரவாக நிலை எடுத்திருக்காரு. இல்லைன்னா அவ்வளவு வெற்றியை பெற முடியும். நீங்க பகிரங்கமா அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றீங்க. தார்மீக ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு. ஆனா அது சம்பந்தம் கூட்டணி சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகளை உங்களை இன்னும் வந்து பாஜக புறக்கணிக்கிற மாதிரி நடந்தது. இந்த நிமிடம் வரை என்னுடைய பேசிக் கொண்டிருக்காரு, தொடர்பு இருக்கிறார். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நீங்க யாராவது கல்வி அவரை ஆதரவு பண்ணியிருக்காரு. தலைவரா இருக்காரா? ஒரு ஆள் மட்டும் நீங்க கேள்வி கேட்க சொல்றீங்க. ஆரம்பத்தில் அவர் நாங்களே உருவாக்கணும். தேனி தொகுதியில் வந்து பழைய எம்பி ரவீந்திரநாத் அண்ணனுக்கு வந்து மீண்டும் ஆதரவு இருக்கா? பொறுத்திருந்து பாருங்க. திரும்பி
இப்போ ஒரு பேச்சு ஒரு தேனியில பல கூட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரிந்த சக்திகள், அனைத்து இந்திய அண்ணா இருக்கிற சக்திகள் அனைவரும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால்தான் கழகம் வெற்றி அடையும். அதற்காகத்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நானும் வேட்பாளர் தினேசார் வேட்பாளர் இருந்தார். திரு அண்ணாமலை சார் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு இது பொங்குபட்டாக இருப்பதனால் வெற்றி பெற அவருக்கு வெற்றிலை இருந்துச்சுன்னா சரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாகும் என்று எங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் பெரிய வந்து ஒரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து நேரடியாக வந்து பார்த்து சொல்லுவார் என்று நானும் ஆலோசனை என்ன நடந்தது 66 வித்தியாசத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கழகம் தோற்று என்றால் அது யாருடைய தோல்வி? திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட தோல்வி. அது 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் சேவை சின்னத்தில் தன்னந்தனியாக தேர்தல் களத்தில் பொதுத் தேர்தல் இருந்தபோது 5 சட்டமன்ற தொகுதிகளை அங்கு வழங்கிய தொகுதி மாவட்டம். அந்த மாவட்டம் நான் இந்த தொண்டர்களை வந்து அவரு கட்சி இயக்கத்தை நடத்திட்டு இருக்காருங்க. ஆனா வந்து ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. நாளை கூட விபத்தை சென்று சந்திச்சு 2 பேருமே பேட்டி கொடுத்துருக்கிறது. சாதகமான பதிலையும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். மாண்புமிகு அம்மா அவர்களையும் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. சார் இந்த சிஏ சட்டத்துக்கு அவர் எங்கேயோ பேச்சுவார்த்தை கூட இருக்கிறாரு. அவரு 1% கூட வாய்ப்பு இல்லைன்றாங்க. தவிர்த்து வந்து காலில் விழுந்து ஒரு அந்த காலம் சார் அந்த மாதிரிலாம் அநாயகமா வந்து நம்ம சொல்லுங்க. சார் சிஏ சட்டத்துக்கு வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் கட்டுப்போய் இது அவரோட வற்புறுத்தல் பேர்ல தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே எம்பிகளை சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டுல தான் மீட்டிங் நடந்துச்சு. இப்ப எது வேணாலும் பேசாம பேசுறாரு. இல்ல சார் நிலைமைக்கு தகுந்த மாதிரி நிலைமைக்கு தகுந்த மாதிரி இப்ப பேசுறாரு. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எந்த காலத்துல வந்ததில்லை. அவர் வாயில சொல்றதும் பொய் நம்பாதீங்க.